வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு. இதை நான் நல்லா கழுவி வெயிலில் நல்லா உணர்த்தி அரைச்சி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு. அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிடுறேன். இது கூட கடலை மாவு, நெக்ஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை. இது நான் மிக்சர் ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பொட்டுக்கடலை மாவை. இது கூட பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூட சீரகம் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது எங்கேயாவது பிட்டாக நின்றுட்டு இருந்ததுன்னா எண்ணெயில் பட்டுதுன்னா தெரிச்சிரும் போட்டோன்னே. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பட்டரை. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவு பிணையணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணையலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திரட்டி எடுத்தாச்சு. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா உள்ளே போடும். அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கணும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு புழியிற குழல் இருக்குல்ல, இதில் இந்த ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது நல்லா அப்ளை பண்ணிடுறேன் நான் ஃபுல்லாக. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு உருட்டி இதில் ஃபில் பண்ணிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிழிய முடியாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக பிழிஞ்சு எடுத்து விடலாம். நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். மேலே நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், உள்ளே வேகாது. இது வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வந்துருச்சு. இதை நான் லைட்டாக டர்ன் பண்ணி விடுறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பட்டர் முறுக்கு. இதே மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.